welcome back to my channel. So எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படி நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு actually வீடியோ ஷூட் பண்ணி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் கவர் பண்ண போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ நான் செய்ய போறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் ரெசிபீஸ்ல தான். ஏன்னா அது வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது எஸ்பெஷலி ஜர்னில இருக்கும்போது ஹெல்த்தியான ரெசிபீஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெயின் செலக்ட் பண்ணி அதுல நான் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிரெயின் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தான். ஓட்ஸ் செலக்ட் பண்ணி ஓட்ஸ்லேயே நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்ல போட்டு வைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கும் நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 20-25 ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த 21 டேஸ் ப்ரோக்ராம் அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சேனல்லையுமே உங்களுக்கு ஓட்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் வேற என்னென்ன கிரெயின்ஸ் நான் யூஸ் பண்ணுறனோ அந்த ரெசிபிஸ்லாம் நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோவில் பண்ண ஒரு ஸ்மூதி. ரொம்ப திக்காக இருக்கும், மூஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அவகேடோ வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா எவ்வளோ நீங்க வந்து வாட்டரோ இல்ல நீங்க பால் ஆட் பண்ணீங்கனாலும் நல்லா திக்கா தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மூஸ் மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங் இருந்ததுன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒண்ணுமே ஆட் பண்ணல, வெறுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கான அந்த அவகேடோ, நல்லா ரைப்பான அவகேடோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்க ஒரு ஃபிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சீட் சைக்கிளிங்ல சேர்க்கிற சீட்ஸ். நான் வந்து வெறும் பம்கினும் அதுக்கப்புறம் சன்ஃபிளவர் சீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி எடுத்து அப்படியே மூஸ் மாதிரி சாப்பிட்டுலாம், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்டு தான் நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறேன். மேபி நீங்க இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாதவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து டக்குன்னு ரெஃபர் பண்ணி டெய்லி குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஓட்ஸில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பேன் கேக் தான் செய்ய போகிறோம். 1 கப்பு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் இஸ் லோ இன் GA இண்டெக்ஸ், ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். இதோட நம்ம என்ன சேர்க்குறோன்னா ஒரு ஃபிக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை சோக் பண்ணி வச்ச ஃபிக்கு அந்த தண்ணியோடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு ஹோல் எக்கு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஹோல் எக்கை சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஒரு நல்ல ஹெல்த்தியான மீல் எப்பயுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ப்ரோட்டீன் இருக்கணும், ஹெல்த்தி ஃபேட் இருக்கணும், கார்ப்ஸும் இருக்கணும். இந்த பேட்டரை வந்து ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் பிஞ்ச் ஆஃப் சின்னமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை பவுடர் தான் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க போகிறோம். மீன்வாயில் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. சின்ன பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் இல்லைனா கீ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் வந்து அதில் தோசை மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து போடலாம். சின்னதாகவும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை பெருசாகவும் நீங்கள் எடுக்கலாம். அது உங்களோட சௌரியம் பொறுத்து. இதில் 2 பேன் கேக் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ரன்ச் எலிமெண்ட் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே என்னோட எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே சரி. ஸோ அதனால் கிரேட்டட் ஆல்மண்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே நான் ஆட் பண்ண போகிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் அது. ஸோ இதுதான் நம்ம சிம்பிளாக நம்ம ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஓட்ஸ் பேன் கேக். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிடாமல் நம்ம டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து எஸ்பெஷலி ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த ஃபுட்டு மேலேயே. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா, பசங்களுக்கு எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்வீட்னஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்க ஃபிக் மூலமாக வர ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.